என்னதான் நடக்குது? அங்க என்னடான்னா ஹர்ஷாவ யாரோ ஏமாத்தி அவங்க கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. இங்க இவ என்னடான்னா பூஜை பண்ண போறேன், அதை யாரும் பார்க்க கூடாதுன்னு சொல்லி ரூம பூட்டி வச்சிருக்கா. அதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? பாட்டி கொஞ்சம் இருங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பாட்டி, அர்ஜுன் தான் நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கான்ல. அமிர்தா பூஜை பண்ணிட்டு இருக்கா, யாரும் உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்ன. அப்புறம் என்ன பாட்டி இது? எனக்கு அது கூட தெரியாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அமிர்தா பூஜையில உட்காந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இந்நேரத்துக்கு பூஜை முடிஞ்சிருக்கும். அவ ஒண்ணுமே சாப்பிடாம இருக்காப்பா. அதான் அவளுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமான்னு கேட்கலான்னு வந்தேன். அவ பூஜைய நான் ஏன் கெடுக்க போறேன் சொல்லு. ஆனாலும் பாட்டி, என்ன இருந்தாலும் அமிர்தா இப்போ நம்ம குடும்பத்துக்காக தானே பூஜை பண்ணிட்டு இருக்கா. அப்படி இருக்கிறப்ப அந்த பூஜை என்னால கேட்டுருமா என்ன? இத பாரு, நம்ம போய் தூரமா நின்னு அவ எப்படி பூஜை பண்றான்னு பாக்கலாமா? நீயும் வாடா. வேண்டாம் பாட்டி. வா கர்ணா, எதுவும் ஆகாது. நாமும் அந்த கடவுளை கும்பிட்டு நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கலாம். வா. அமிர்தா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, போய் பார்த்துட்டு வா. என்ன இது? நான் சந்தேகப்பட்டது உண்மைதானா? பூஜை பண்ண போறேன்னு சொல்லி ரூமுக்குள்ள வந்து கதவை சாத்திக்கிட்டா. ஆனா இப்போ இந்த ரூமுக்குள்ள அவ இல்ல. எங்க போயிருப்பா? ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஹே மாயாவி, கூடு விட்டு கூடு பாஞ்சு எல்லாரும் ஏமாத்துறியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன்.
மயூரி 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 டேய் பாவி, பொண்ணுங்களோட வாழ்க்கையெல்லாம் உனக்கு விளையாட்டா போச்சுல? சொல்லுடா. பொண்ணுங்க கூட உனக்கு ஜாலியா இருக்கணுமா? இப்படி நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கேன்னு சொல்லுடா. என்ன சொன்ன? உன்னால வாழ்க்கையை தொலைச்ச பொண்ணுங்களுக்கு அளவே இல்லைன்னு சொன்ன. அந்த அளவை எப்படி கணக்கெடுக்கணும்னு நான் சொல்லி தரேன்டா. கேட்டு தெரிஞ்சுக்கோ. சொல்லட்டா? நீ என்னடி என்ன சொல்றது? பொண்ணு ரூபத்துல இருக்க பிசாசு நீ. நீ யாரு என்னன்னு தெரிஞ்சதுன்னா எல்லாரும் உன்னை கொன்னுடுவாங்க. விட மாட்டேன்டி, உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னை பத்தின ரகசியத்தை எல்லார்கிட்டயும் நான் சொல்லதான் போறேன். விட மாட்டேன்டி, உன்னை விட மாட்டேன். என்னாச்சு பாட்டி? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சித்ரா, அமிர்தா ரூமுக்குள்ள பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரும் அங்க போகாதீங்கன்னு தானே அர்ஜுன் சொன்னா. ஆமா. ஆனா அமிர்தா அந்த ரூம்ல இல்ல. என்னது? அமிர்தா ரூம்ல இல்லையா? அப்புறம் இப்பதானே அர்ஜுன் நம்ம கிட்ட சொல்லிட்டு போனா என் பொண்டாட்டி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ ரூமுக்கு யாரும் போகாதீங்க, அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு. அப்படின்னா அர்ஜுன் நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்கானா? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம கிட்ட பொய் சொல்லிருக்காங்களா? கர்ணா, அமிர்தா கிடைச்சாளா? இல்ல பாட்டி, நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவ எங்கேயுமே இல்ல பாட்டி. அவ ரூம்ல இருக்காளான்னு நல்லா பாத்தீங்களா? ஆமா கர்ணா, நான் ரூம் பூராவும் தேடி பார்த்துட்டேன். அவ அங்க எங்கேயுமே இல்ல. கரண், எல்லாரும் எதையோ தேடுறீங்க போல இருக்கு. என்னாச்சு? சின்னத்த, அமிர்தா ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னவ வீட்ல எங்கேயுமே இல்ல. இப்ப அவ எங்க போய் தொலைஞ்சாலோ என்னமோ. சித்ரா, அவ எங்கம்மா போயிருக்க போறா? இங்கே எங்கேயாவது இருப்பா, வந்துருவா, விடு. அதை எப்படி சுலபமா விட்டுற முடியும் வாணி? பூஜை பண்ண போறேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்தவ இப்ப எங்கேயுமே காணோம்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு கொஞ்சமாவது மனசுல பயம் வேண்டாம்? போறவ நம்ம கிட்ட நான் கொஞ்சம் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போனுங்கிற அறிவு கூடவா இல்ல? பாட்டி சொல்றது சரிதான். எங்கேயாவது போறதா இருந்தா நான் இங்க போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. எதுக்காக போய் சொல்லணும்? சித்ரா,
அமிர்தா வீட்ல இல்ல, அதெல்லாம் சரி. நாம ஏன் தேவையில்லாம அவளை பத்தி பேசிக்கிட்டு அவ பொய் சொல்லிருப்பா, தப்பு பண்ணிருப்பான்னு தேவையில்லாம இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. கர்ணா, அவளை எதுக்கு சும்மா மிரட்டுற? அமிர்தா வீட்ல இல்லைங்கிறது உண்மைதானே? அப்படின்னா அவ எங்க போயிட்டா? அதான் எனக்கும் புரியல பாட்டி. ஓ, அப்படியா? அப்படின்னா சரி. அமிர்தா வர்ற வரைக்கும் நாம எல்லாரும் இங்கேயே காத்துக்கிட்டு இருப்போம். அவ வந்ததும் எங்க போன, ஏன் சொல்லாம போனேன்னு அவளை நிக்க வச்சு நான் கேக்குறேன். வர வர அவளுக்கு திமிர் அதிகமாயிடுச்சு. அத்தை, அமிர்தா என்ன திருடியா நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு? இங்கதான் எங்கேயாவது போயிருப்பா. வருவா, விடுங்க அத்தை. நீ கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு சும்மா இருக்கியா? எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்காத. நீங்க எல்லாம் இப்படி சப்போர்ட் பண்ணிதான் அவ தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்திருக்கா. இன்னைக்கு அவ வீட்டுக்கு வரட்டும், நான் அவ திமிர அடக்குறேன். விடமாட்டேன், உன்னை விடமாட்டேன் அமிர்தா. உன்னோட விளையாட்டுக்கு நான் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டியே தருவேன். ஹர்ஷா, ஹர்ஷா, காப்பாத்துங்க, யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. தயவு செஞ்சு காப்பாத்துங்க, யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க. டேய் பாவி, பொண்ணுங்களோட வாழ்க்கைய விளையாட்டா நினைச்சு விளையாடுற உன்ன மாதிரி ஆண்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். உன்ன மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்கவே கூடாது, இருக்கவும் விட மாட்டேன். ஹர்ஷா, யாராவது வந்து என்னை காப்பாத்துங்க. காப்பாத்தணுமா உன்ன மாதிரி ஆளுங்க உயிரோட இருக்கவே கூடாது. பொண்ணுங்களை ஏமாத்துறது உனக்கு ஒரு விளையாட்டு இல்ல? சாவுடா, செத்துப்போ. ஹர்ஷா, ஹர்ஷா, ஹர்ஷா,
ஹர்ஷா எங்க இருக்க? ஹர்ஷா! அர்ஜுன்! அர்ஜுன் என்னை காப்பாத்து! அர்ஜுன் நான் இங்க இருக்கேன்! ஹர்ஷாவோட குரலாச்சே. அர்ஜுன் என்னை காப்பாத்து! ஹர்ஷா ஆபத்துல இருக்கானா? ஹர்ஷா! அர்ஜுன்! அர்ஜுன்! ஹர்ஷா! 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 ஹர்ஷா என்ன ஆச்சு? ஹர்ஷா! யார் இந்த வேலையை பண்ணாங்க? ஹர்ஷா! அர்ஜுன் அது யார் இப்படி பண்ணாங்க? அங்க யாரும் இல்லையா ஹர்ஷா? சொல்லு, உன்னோட இந்த நிலைமைக்கு யாரு காரணம்? ஹர்ஷா சொல்லு. ஹர்ஷா சொல்லு ஹர்ஷா. அர்ஜுன் ஹர்ஷா! 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 நடக்குது. என்னால உன்னை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. ஹர்ஷா! ஹர்ஷா!